தம்பி தம்பி இங்கே 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 அவசரமாக ஃபேஷியல் பண்ண போகிறேன், பொண்ணு பார்க்கலாமா? அவசரமாக பொண்ணு பார்க்க போகிறேன், ஃபேஷியல் பண்ணலாமா? சீக்கிரம்ப்பா சீக்கிரம்ப்பா. சரி அப்போ நீங்கள் அப்படியே போங்க. அப்போ ரீடிங் சார் பண்ணுமில்ல, அவசரப்பட்டீங்கன்னா பண்ணுப்பா. சாரு இவ்வளோ பதட்டப்படுறீங்கன்னா பொண்ணு லட்சணமாக இருக்கணுங்க. அப்படி இல்லாட்டி சாருக்கு வயசாகிருக்கணும். எப்படிங்க? ரெண்டும் தான்ப்பா. அடங்கப்பா. பொதுவாக 35 வயசு ஆச்சுனாலே பொண்ணு கிடைக்காது, பொம்பளை தான் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஆம்பளை கிடைச்சிருச்சா? தேவதையப்பா. தேவதையா? எது நம்ம ஊர்லிங்களா? யாருங்க? உன் ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனால் சொல்ல மாட்டேன். நெருங்கின சொந்தங்களோ? சொந்தம்லாம் இல்லைப்பா. அந்த பொண்ணு ஜாதகத்தில் ஃபாரின் மாப்பிள்ளை தான் அமைவான்னு சோசியக்காரன் சொல்லியிருக்கேன். அதான் என்ன பொண்ணு பார்க்க வர சொன்னாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் ஃபாரின்லேயே வேலை வைக்கிறீங்க? பங்களாதேஷில். உன்ற ஃப்ரெண்ட் குமரன் வந்துக்கறாடாமா. வாயா. யாருண்ணா? அதான் தலையில இடி விழுந்தல்ல சிங்கப்பூர் தம்பி அவன்தான். குமரனா? என்னப்பா சொல்லிட்டு போறான்? தலையில இடி விழுந்துச்சா? ஏடா வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். உன்னை யாரா இப்போ சிங்கப்பூர்ல வர சொன்னது சொல்லு. நானும் வந்ததுலேருந்து சொல்லிட்டு தானேப்பா இருக்கேன். உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு, கிளம்பி வந்தேன். இப்போ அதுக்கு என்னப்பா? உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல. 14 வருஷமா வரல, இப்போ திடீர்னு வந்திருக்க. நீ வேற எதுக்கோ தான் வந்திருக்க. என்னது அது? குமரன் வந்திருக்கானாப்பா? குமரா எப்படா இருக்க? அப்படியா? டேய் குமரா, எப்படி உங்க அப்பா சமாளிச்சுட்டு வந்த? அதான்டா உங்க அப்பா என்ன பார்த்தா மட்டும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு. அது கூட போய் தான் இடி விழுந்துருச்சுன்னு எங்கள் அப்பா நினைக்கிறாரா? அப்படி பார்த்தா செல்வியும் தான் நம்ம கூட இருந்தா. டே, செல்விக்கு இடிக்கு என்னடா சம்மந்தம்? எது? அப்போ இடி எனக்கு மட்டும் என்ன சித்தப்பன் பையனா? அண்ணா டே குமரா, உன்னை நான் திரும்ப பார்ப்பேன்லாம் நினச்சி கூட பார்க்கலண்ணா. ஆமாம், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளோ நாளாக ஊருக்கு வரல? சொல்கிறேன், நீ செல்வி வீட்டுக்கு வண்டி விட. டேய் என்னடா வேற எங்கேயோ வந்திருக்க? டேய் செல்வி வீடு தான்டா, அடையாளம் தெரியலையா உனக்கு? வா. டேய் நீ இங்கே இரு, அவளை சர்ப்ரைஸ் பண்ணலாம். இரு. நிச்சயத்தை எப்போ வச்சுக்கலாம் நீங்களே சொல்லிடுங்க. இப்போதைக்கு நிச்சயத்தை அடுத்த மாதம் நல்ல நாளாக பார்த்து வச்சுக்குவோம். முகூர்த்த தேதியை நீங்கள் சொல்லுங்கள் சம்பந்தி. பாத்துக்கலாம், ஒரு நல்ல தேதியா பார்த்து வச்சுக்கலாம். சரிங்க. இப்போ ஆவணி மாசம் கூட 4 முகூர்த்தம் சார் வருது. என்ன சார் அவசரமா பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்கார்ந்திருக்கீங்க? டேய் சக்கரை, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. அவர்தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? என்ன தம்பி கூட்டத்துக்குள்ள இப்படி பண்றீங்க? நான் சொன்னல தேவதை. ஆமா, அவங்க வீடு தான் இது. தேவதையா? டேய் சக்கரை, எப்படி வந்த? தேவதைய முன்னாடி உனக்கு தெரியுமா தம்பி? சார் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்டு சார். சின்ன வயசுல வீட்டில் ஒரு விசேஷம்னா சொல்ல மாட்டியா? சரி, உண்மையாலுமே இந்த ஆளுதான் உனக்கு மாப்பிள்ளையா? என்ன தம்பி மூஞ்சில பேட்டரி இறங்குது? ஒன்றும் இல்லை சார். தேவதை வேற ஏன் அழுகுது? ஐயோ சும்மா அப்படி சொல்லாதீங்க சார், சங்கடமாக இருக்குது. ஏன் பாப்பா ஓடுது? ஏண்டா இத்தனை வருஷமா ஊருக்கே வரல?
எங்களை எல்லாம் மறந்துட்டல்ல? நீங்க வேற யாரும் நினைச்சீங்கிட்ட? நீங்க தானே சிங்கப்பூர் குமரன், என் பழைய ஃப்ரெண்டு? ஐயோ இல்லைங்க, நான் திருப்பூர் குமரன். இவன் யாருப்பா இது? இவன் தான் அந்த குமரன். எது அந்த இடி விழுந்த இர்லாண்டியா? எப்படி இருக்க? நீங்க ஏன் சார் அழுகுறீங்க? வருதுப்பா. பார்த்துட்டியா? டேய் குமரா, ஏய் குமரா, குமரா எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் ஆண்டி. எவ்வளவு நாளாச்சு பார்த்து? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்தேன். என்ன மாப்பிள்ளை நீங்க கையில வச்சிருக்கீங்க? கொடுங்க கொடுங்க. மாப்பிள்ளையா? குமரா, இவர் தான் எனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை. ஏன்? ஏன்னா சார் சார் சரிப்பா, சார், நான் சார், வர்றேன். சார், சார், அப்படி இல்லை சார். உங்க லெவலுக்கு ஏன் செல்வியை பொண்ணு பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் சார். அவ்வளோதான் சார். ஏண்டா? எஸ் சார். ஒரு நிமிஷம். அம்மா, எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. நான் குமரன் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஏண்டி இத்தனை பேர் இருக்காங்க, மாப்பிள்ளை வேற உட்கார்ந்திருக்காரு, எல்லாரும் என்ன நினைப்பாங்க? சொல்லுங்க. மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போடி. போயிட்டு வரேன். நான் வரேன். டேய் 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 டேய், கூட்டிட்டு வந்தனே விட்டுட்டு போறான் பாரு. டேய், என்ன செல்வி, குமரன்ட்ட உன் லவ் சொல்லிட்டியா? டேய், அது எதுக்கு நான் இப்ப பேசிட்டு இருக்கிற? சும்மாரா, என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. ஏய், நீ தானே அவன்கிட்ட லவ் சொல்ல போறேன்னு சொன்ன? டேய், அது 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொன்னது. பேசாம இருறான். ஓ, அப்போ இப்ப இல்லைங்கிற? இனி என்ன பண்ண சொல்ற? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கான். நாளைக்கே நம்மளை விட்டுட்டு போனாலும் போயிடுவான். எந்த நம்பிக்கையில நான் அவன்கிட்ட பேசுறது? சரி, அவன் வர்றான். கமெண்ட். ஏண்டா, சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் உனக்கு என்னதாண்டா ஆச்சு? ஊருக்குள்ள அவன் உன்னை பற்றி ஒரு கதை சொல்கிறான். எனக்கு என்னடா ஆச்சு? நல்லா தானே இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? நீ என்னமோ எங்ககிட்ட புழுறன் மட்டும் தெரியுது. ஏய், ஏண்டா 12 வருஷத்துல ஒருக்கா கூட அவன் ஃபோன் பண்ணல. நீ என்னமோ அவன்கிட்ட போய் அக்கறையா விசாரிச்சுட்டு இருக்க. ஏய், எனக்கு இடி விழுந்ததுக்கப்புறம் நான் அன்கான்சியஸாகவே தான் இருந்தேன். சென்னையில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. டாக்டர் செல்லியன் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பித்தேன். நான் நார்மல் ஆகிட்டதை எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் உண்மையான பிரச்சனை அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிது. என் கையிலிருந்து நிறைய எலக்ட்ரிக் ஆர்க் வர ஆரம்பிச்சிது. எலக்ட்ரிக் ஆர்க்கா? அப்படின்னா அது எப்படி சொல்கிறது? அவன் சொல்ல மாட்டான். வாடா. எங்ககிட்டே சொல்ல மாட்டேங்கிறாத்தியா? விட்றா. டேய், அவன் என்னமோ பண்றான்டா. அவனே பவர் கிவர்னு புளிக்கிட்டு இருக்கிறான். நீ நின்று பெப்பர் பேன் பார்த்துட்டு இருக்கிற. வா. அதே கிட்ட திறந்துட்டு இருக்க. எவனோத்த பாத்திர போறோம்டா, மேல ஓடா. டேய், என்னடா இது? கரண்ட் கேபிள்ரா. சின்னம்னூர்லேருந்து மாஞ்சிப்பட்டி வரைக்கும் இந்த பைக் போகுது.
மொத்தம் 26 ஊர் தாண்டி வருது. நம்ம ஊரை தாண்டிச்சுன்னா கரண்ட் கொடுத்துருவானுங்க. கரண்ட்டா? ஆமாடா, கரண்ட்டு தான். இதில் என்னமோ பண்ணி தான் கரண்ட் எடுக்கிறானுங்களாமா. ஆனால் என்ன பண்ணுறானுங்களாம் தெரியல. எடுக்கிற கரண்ட்டில் நம்ம ஊருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னானுங்களா, உடனே நம்ம ஆளுகள் பல்லு எழுச்சிட்டு போயிட்டானுங்கடா. என்ன கருமத்தை பண்ணுறாங்களே யாருக்கு? கவர்மெண்ட் ஸ்கீமா? அடே பிரைவேட்ரா, பேர் எழுதி போட்டுக்குது பார்க்கலையா? இடம் கொடுத்த எல்லாத்துக்கும் உடனே பணத்தை செட்டில் பண்ணிட்டானுங்க. என்ன எல்லாம் அந்த கிட்டனை நம்பி போகிறானுங்க. என்ன கதி காலாக போகிறானுன்னு தெரியல. நான் பாரு, டேய் முதல்ல மேலே வாடா. எவனத்தை பார்த்தா பிரச்சனை ஏண்டா, வாடா. உன்னோட லாஸ்ட் மூமெண்ட்டுக்கு வந்துட்டேன். சார், ஊர் பெரியவங்க எங்கே இருப்பாங்க? அவங்கள நான் அர்ஜென்ட்டாக பார்த்தாகணும். ஏன் எங்களெல்லாம் பார்த்து பெரிய ஆளுகளா தெரியலையா? நோ நோ நோ, நான் அதை மீன் பண்ணல. முக்கியமான டிசிஷனில் எடுப்பாங்களா, நான் அவங்கள பார்க்கணும். கிசிசியா அந்த குப்பரை கொடுத்துட்டு பேப்பர் ஓடிச்சிட்டு இருக்கிறான்ல, அந்த ஆள் தான் இந்த மாதிரி கிசிசி எல்லாம் பேசுவான். அங்கே போய் சொல்லு. எஸ்கியூஸ் மீ, நீங்கள் எந்த ஊரா? இல்லை, கோலாலம்பூர். யோ, உள்ளூர் டீ கடைக்குள்ள இவ்வளவு தைரியமாக குப்பரப்படுத்தி பேப்பர் ஓடிச்சிருக்கியா? இந்த ஊரான்னு கேட்குறேன். வந்த விஷயத்த சொல்ல. ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான? உங்கள் ஊர் லேசர் கேபிள் ப்ராஜெக்ட் விஷயமா பேச வந்திருக்கேன். அட வரசா சொல்லு. உங்கள் ஊருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ஐயோ போச்சே, நீ ஆபத்துன்னு சொல்லுங்காட்டி தான் எனக்கு நினைப்புறது. வர்றப்ப வீட்டில் கேஸ் ஆஃப் பண்ணாம வந்துட்டாப்பா. நல்ல வேலை சொன்னேன், தேங்க்ஸ். என்ன ஆபத்து சொல்ல போறேன்னு தெரியல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். நான் ஊர் பெரியவங்களை உடனே பார்த்தாகணும். பார்த்து இந்த புதுசாக வந்திருக்கிற கரண்ட் கேபிள் திட்டத்தில் ஆபத்து இருக்குன்னு சொல்ல போகிறேன், அதானே? யா யா. அப்புறம் அது எசக பசங்க ஓடிச்சிருச்சுன்னா இந்த ஊர் அழிஞ்சிரும்னு சொல்ல போகிறேன், அதானே? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், எனக்கு மட்டுமல்ல, இந்த ஊரில் இருக்கிற எல்லாவனுக்கும் தெரியும். இந்த மாதிரி நுண்ணநாயமெல்லாம் பேசிக்கிட்டு கையில் ஃபைலோட வருவானுங்க. அவனுக்கு பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பணமே கொடுத்துக்கிறானுங்க. நோ நோ, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. உங்கள் ஊரில் கேபிள் போட்டால் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் ஊருக்காருங்க, நீங்கள் நினச்சா தடுத்து நிறுத்தலாம். முதல்ல நீ யார்? நான் தாங்க இந்த ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சவரோட அசிஸ்டண்ட். இங்கே பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக எல்லா விஷயமும் இந்த ஃபைலில் வச்சுருக்கேன். இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்புறமா ஊருக்காரங்களை கூப்பிடுங்க. 6ஆம் கிளாஸ் அறிவியல் புத்தகத்தில் தான் அடித்து வந்து காட்டிகிட்டு இருக்கிறேன். இங்கே பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு? வருதான் நான் தங்கராசனா? நான் கணக்கு வழக்கா? ஏய் வா, இந்த உன்னை தான் பார்க்கணுன்ட்டு வந்துக்கிறேன். வணக்கம்ண்ணா. அது சரிப்பா, அந்த கரண்ட் கேபிள் பிரச்சனையை பற்றி அந்த ஊருக்காரங்களுக்கு அக்கறையே இல்லையே. நாம் என்னத்தை பண்ணுறது? அந்த ப்ராஜெக்ட்னால ஊருக்கு எதுவும் பிரச்சனை வராதாண்ணா? ஊருக்கு பிரச்சனை வராத ப்ராஜெக்ட் தான் நம்ம ஆளு பண்ணவே மாட்டானுங்களே. சரி, டீ சாப்பிடலாமா? நானும் நம்ம மன்றது பசங்களாம் ஒன்றா சேர்ந்து கலெக்டரை பார்த்து நம்ம ஊருக்குள்ளே இந்த கேபிள் திட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி மனு கொடுத்தோம். அப்போ எல்லாம் அந்த ஊருக்கானுங்க கேபிள் திட்டம் வேணாம்னு சொல்லி எங்கள் கூட தான் நின்னாங்க. திடீர்னு கம்பெனிக்காரன் நிலத்துக்கு டபுள் ஆகும்னு சொன்னதையுமே ஊர் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும்னு சொல்லி எங்கள் வேலையை கேஸ் கொடுத்துட்டானுங்கப்பா. உள்ளே இருந்துட்டு தான் வரேன். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமாண்ணா? நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட்னால ஊருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால் என்னென்ன பண்ணுறது? வரட்டும், அப்போ தான் இவனுக்கு புத்தி வரும். ஏன் சக்கரை, இவனில் பார்த்தா உனக்கு தெரியுமில்ல, கொஞ்சம் சொல்லு. என்னன்னா சொல்கிறது, எங்கன்னா சொன்னால் கேட்குறானுவன். அந்த கேபிளை பார்த்ததுலேருந்து இதே வேலையாக தான் சுற்றிட்டு இருக்கிறான். அதான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன், நீங்களே பேசிக்கங்க. டேய் சார் கூட அவர் நிலத்தை கொடுத்துட்டு 5 லட்சத்தை வாங்கியிருக்கிறாரு. எங்க இவர் சொல்லி புரிவிக்க முடியுமா? அட போங்கப்பா. ஆமாம், உனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு. ஓ உன்னை ஒரு நாளைக்கு போட்டு பழக்க போகிறானுங்க. அப்புறம் தம்பி, பார்த்து எத்தனை வருஷமாக ஆகி போச்சு? ஆமாம், உன்னை ஏதோ முடி அடிச்சிச்சு நானுங்க. இப்போ பரவாயில்லையா? சின்ன வயசில் டவுசரும் கூட போடாமல் இப்படி சுற்றிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு டீ எல்லாம் குடிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டீங்க. ஊர் இடத்துல விவசாய நாராயணா டீ தானே குடிக்கிறானுங்க. என்னமோ காப்பி குடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நீங்க குடிக்கலப்பே. ஆமா நாராயணா, இந்த ஆபத்து அளந்து விட்டு இருந்தானே ஆபீசரு ஆளே ஆனா. அட அவன் சொல்கிறான், இந்த கேபிளே அவன் தான் கண்டுபிடிச்சானாமா. அப்புறம் அது வெடிச்சிருன்னு வளரிட்டு இருந்தா. நம்ம கிட்ட ஆகுமா? கூப்பிட்டு 2 மிரட்டின நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஓடிட்டேன். அவர் யாரு?